சென்னை மெட்ரோவில் செகண்டு போர்ஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் யார் பணம் கொடுக்கணும்? மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட். இல்லை, நான் அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. 4 நாள் முன்னாடி மாண்புமிகு நிதியமைச்சர் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கார், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே 5000 கோடி கொடுத்தோம் சென்னைக்கு, இன்னி வரைக்கும் நீங்கள் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் தரல. யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் வரலன்னா இன்னி வர வரலையோ அன்னை வர ஒரு தம்படி காசு வராது. நீங்கள் வாங்கிறதெல்லாம் வாயில் போட்டுப்பீங்க. ஏன்னா அந்த துறை மந்திரி என்ன சொன்னார், வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி 95% நிறைவேற்றிட்டோம். ஆனால் வெள்ளம் வந்த உடனே தண்ணி வடியல் என்ன உடனே 42 தாங்கிறார். நீங்கள் 60% திருடுறீங்கன்றது சரி, ஆனால் அதுக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது? இவர் ஏன் போகல நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு? அங்கே யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்து. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வீட்டு பாடம் ஏண்டா பண்ணலேன்னு கேட்கும்னு குழந்தைகள், நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர், நான் நீத்தி ஆயோக் போக மாட்டேன். அதனால் இது முழுக்க ஊழல் அரசாங்கம். தமிழ்நாட்டுக்கு சென்டர் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஆனால் இவங்க வாயில் போட்டுக்கிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது உச்சம் தொட்டு இருக்கிறது. ஜூன் மாதம் மட்டும் 131 கொலைகள், ஒரு நாளைக்கு 4.5 கொலை நடந்திருக்கு. அதில் இந்த 15 நாளில் அரசியல் தலைவர்கள், நிர்வாகிகள் 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியில் போதைப் பொருளுங்கிறது இருக்குது. போதைப் பொருளில் திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக மூழ்கி போயிருக்கு. அதனால் நான் மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்கிறேன், யூ பெட்டர் ரிசைன். அதாவது எனக்கு இப்போ ஞாபகம் வர்றது, அரியலூர் ரயில் விபத்து நடந்தப்போ திமுக காரங்கள்லாம் என்ன கோஷம் போட்டாங்க, அழகேசா நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு. அதைத்தான் கேட்குறேன் நான். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா? அவ்வளோ தூரம் மோசமாக சட்டம் ஒழுங்கு போன பிறகும் இன்னமும் பதவியில் ஒட்டி கொண்டு இருக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை.